ஹை ப்ரோட்டீன் எடுக்கிறப்பதான் உங்களோட மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நல்லா இருக்கும், மசில் பில்டிங்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இது பிகினருக்கு நெசசரியான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க புதுசா போய் ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா உங்க மசில் மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இப்படி மசில் மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறப்போ நீங்க என்னதான் ட்ரெயின் பண்ணாலும் அந்த மசிலோட பிரேக் டவுன் ரேட்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். இப்படி பிரேக் டவுனே கம்மியா தான் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரிகவரி ப்ராசஸ்ன்றது ரொம்ப அதிகமா இருக்காது. சோ உங்களுக்கு அதிக ப்ரோட்டீனும் தேவைப்படாது. இப்ப இதை உங்களுக்கு இன்னுமே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப உங்க மசில் ஒரு டேமேஜ் நடக்குது அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ற ப்ராசஸ், அதாவது அந்த ரிகவரி, அதுக்கு எது மெயினா தேவைப்படும் அப்படின்னா புரோட்டீன். சோ இப்ப நீங்க பிகினரா இருக்கிறப்போ உங்க டேமேஜ் கம்மியா இருக்கு, ஆனா அந்த ரிப்பேர் ப்ராசஸ் அண்ட் ரிகவரி ப்ராசஸ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இப்ப அந்த புரோட்டீன்ன்றது ரிப்பேர் பண்ற ப்ராடக்ட், அந்த ரிகவரி ஹெல்ப் பண்ற ப்ராடக்ட், சோ அதுவுமே உங்களுக்கு கம்மியா தான் தேவைப்படும். அண்ட் இப்ப அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ட்ரைனிங் பண்றப்போ உங்க டேமேஜ் அதிகமா நடக்கும் அண்ட் அந்த ரிகவரி ப்ராசஸ்ன்றது அதிகமா இருக்கும். அண்ட் அந்த ரிகவரி அண்ட் ரிப்பேர் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ற புரோட்டீன்ன்றதும் அதிகமா தேவைப்படும். சோ இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகினருக்கு ரொம்ப அதிகமான புரோட்டீன் எல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் கம்மியான புரோட்டீன் இருந்தாவே உங்க ப்ராசஸ் நல்லா